எந்த ஒரு அவப்பேரும் நீங்கள் வாங்கிவிட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு ஜனாசாவை கொண்டு போறாங்க. ஃபஅஸ்னா அலைஹ கைர், அந்த ஜனாசாவினுடைய நல்லதை குறித்து மக்கள் பேசுகிறார்கள். நல்ல மனிதர், நேர்மையானவர், வாய்மை மிக்கவர், அது தங்கமான மனுஷன், அந்த ஆளு மௌத்தாயிட்டாரு அப்படின்னு அவரை பத்தி நல்ல விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வஜபத் வஜபத் வஜபத், உறுதியாகிவிட்டது உறுதியாகிவிட்டது உறுதியாகிவிட்டது. சஹாபாக்கள் எதுவுமே கேட்கல. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஜனாசா கொண்டு போறாங்க. ஃபஅஸ்னா அலைஹ ஷர், அவருடைய தீமை நடவடிக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மோசமான ஆளு, இந்த ஆளை நம்பி பணத்தையும் கொடுக்க முடியாது, ஒன்னத்தையும் கொடுக்க முடியாது. அப்படி என்னெல்லாம் அவரிடத்தில் பார்த்தார்களோ அவருடைய கெட்ட நிகழ்வுகளை எல்லாம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வஜபத் வஜபத் வஜபத், உறுதியாகிவிட்டது உறுதியாகிவிட்டது உறுதியாகிவிட்டது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மல் வஜபத் மா வஜபத், என்ன உறுதியாயிடுச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒருவருடைய நன்மையை குறித்து சொன்னீர்கள். நீங்க பொய்யா சொல்ல போறீங்க? பொதுவாக இறந்ததுக்கு அப்புறம் பொய்ய சொல்லி அவருடைய நன்மை பற்றி பேசுவாங்க. செய்யாத தான தர்மத்தை சொல்லுவாங்களா? அவர் தான்ப்பா அந்த பள்ளியை கட்டி கொடுத்தாரு, அவர் தான்ப்பா ஊர் உலகத்துக்கெல்லாம் நல்லது செஞ்சாருன்னு இல்லாத சொல்லுவாங்களா? இருக்கிறதான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒருவருடைய நலனை சொல்லுகிறீர்கள், இருக்கக்கூடியதை சொன்னீர்கள். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திற்கு உறுதி செய்து விட்டான், அவர் சொர்க்கவாசினான். ஒருவருடைய கெட்டதை பற்றி பேசினீர்கள், இல்லாத சொல்லுவீங்களா? இல்லாத சொன்னால் அவதூறு, அவன் அல்லாஹ் கிட்ட மாட்டிக்குவான். பொதுவாக எதை பத்தி பேசுவாங்க? இருக்கிறதான் சொல்லுவாங்க. இந்த மனிதரால எவ்வளவு மோசடி, எவ்வளவு வழக்குகள், எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா, வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு கொடுமையான செயல்களை செய்தார் தெரியுமா என்று பேசினால் அது இருக்கிறதுன்னு மக்கள் பேசுவாங்க. இல்லாத பேச போறது இல்லையே. அப்ப யார் இல்லா இருப்பதை அப்படி பேசும் பொழுது அப்படிப்பட்ட அந்த கெட்ட மனிதராக இருந்து இறந்திருக்கிறாரே, வஜபத் லஹு நார், அவருக்கு நரகம் உறுதியாகி விட்டது. நாங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், மக்களே நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய பூமிக்குரிய ஆட்சியை, பூமிக்குரிய சாட்சியாளர்கள். நீங்கள் யார்? அல்லாஹ்வுக்குரிய பூமியில் உள்ள சாட்சியாளர்கள் நீங்கள் தான். உங்கள்ட்ட தான் அல்லாஹ் கேட்கறான், இந்த ஆளை சொர்க்கத்துக்கு அனுப்பலாமா நரகத்துக்கு அனுப்பலாமா, ஆளு கேரக்டர் எப்படிங்கிறதான் அல்லாஹ் கேட்கிறான் உங்கள்கிட்ட. நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் தான், உங்களிடத்தில் அவர் எப்படி நடந்து கொண்டார் என்ற அடிப்படையில் தான் அவருக்கான சொர்க்க நரகம் தீர்மானிக்கப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிற செய்தியிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. உண்மையில் நீங்கள் யோசித்து பார்க்கலாம், நம்மிடத்தில் வேறு வேறு